இந்த உலகத்திலேயே கஞ்சமான ஆள்னா இவர் தான். இப்ப இவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க சீக்கிரத்துல எக்ஸ்பயர் ஆகுற பொருள் அப்புறம் ஆஃபர்ல இருக்க பொருளா பார்த்து வாங்குறாரு. அதுக்கு காசு கூட அவர்கிட்ட இருக்க கூப்பனை தான் கொடுக்கறாரு. அவர் யூஸ் பண்ற தண்ணியை கூட ரொம்ப யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி தான் யூஸ் பண்றாரு. அவர் யூஸ் பண்ற பேஸ்ட் கூட கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்றாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிடுறப்ப கூட ஒரே ஒரு ஊதுபத்தியை மூணா உடைச்சு கும்பிட்டு இருக்காரு. அவர் சாப்பிடுற சாப்பாடு கூட ரொம்ப லிமிட்டா தான் சாப்பிடுறாரு. ஏன்னா அவர் ஒரு நாளோட செலவு $5 மேல போக கூடாதுங்கிற மாதிரி கால்குலேட் பண்றாரு. அப்படி பண்ணாதான் அவரால் $8 மில்லியன் சேர்க்க முடியும். அதே ஏன்னா அவர் வயசானதுக்கு அப்புறம் ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக அந்த காசு சேர்த்து வைக்கிறாரு. இப்போ ஒரு வழியா அவரு $8 மில்லியன் சேர்த்துறாரு. ஒரு நாள் லிப்ட்ல போயிட்டு இருக்கப்போ மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அவர் உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருக்க டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு, நீங்க என்ன 10 நாள்ல இறந்துருவீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் அவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப அவர் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலான்னு போறாரு. அங்க இருக்க டாக்டர் ஸ்கேன் பண்றதுக்கு $5 மேல ஆகும்னு சொல்றாரு. உடனே ஒரு மனசை மாத்திக்கிட்டு முதல்ல இந்த டாக்டர் கிட்டே போறாரு. இப்ப அவர் 10 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னதால அவர்கிட்ட இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு பயங்கரமா செலவு பண்றாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா ஷாப்பிங் பண்றாரு, கேம் விளையாடுறாரு, நல்லா குடிக்கிறாரு. அவர் சாவறதுக்கு முன்னாடி மேக்கப் போடுறதுக்கு கூட ட்ரையல் போய் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கலரையை கூட அவர் வாங்குறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தது ஃப்ரிட்ஜ்ல ஒரு எக்ஸ்பயர் ஆன ஒரு ஃபுட் இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு மயக்கப்பட்டு விழுந்துறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இப்ப அவர் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அப்ப டாக்டர் சொல்றாரு, ஆக்சுவலா எங்க ஹாஸ்பிட்டல்ல மெஷின் ஃபால்ட் இருந்திருக்கு, உங்களுக்கு பிரெயின் டியூமர்லாம் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டுதான் அந்த ஆளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இத்தனை நாள் சேர்த்து வச்சதுலாம் போச்சேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பர்சன் இது மாதிரி இருந்தா மறக்காம உங்க பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.